வேட்பாளர் தவிர மற்றவங்களை கீழே இறங்க தயவு செஞ்சு. வேட்பாளர் தவிர மற்றவங்களா அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நம்முடைய வட சென்னை தாமரை சங்கமமாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சங்கமமாக மாறி இருக்கிற சகோதர சகோதரி. அந்த கொடி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறக்குங்க அண்ணா, கொஞ்சம் கொடி இறக்குங்க தலைவா, கொஞ்சம் கொடி இறக்கணும்பா, தயவு செஞ்சு கொடி இறக்குங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற கொடி மட்டும் இறக்குங்க. பக்கத்துல இருக்கும்போது தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் கொடி இறக்குங்கப்பா. கொடி கொஞ்சம் தூரமா கொண்டு போயிருங்க ஐயா. கொடியெல்லாம் தூரமா பக்கத்துல மறைச்சீங்கன்னா மக்களுக்கு தெரியாது. இந்த உயரமா இருக்க கொஞ்சம் கேமரா குறுக்கு வழி விடுங்கண்ணா, இந்த கேமரா குறுக்கு வழி விடுங்க ஐயா. இந்த கேமரா காரங்களுக்குலாம் வழி விடுங்க ஐயா, முன்னாடி வந்துட்டுங்க ஐயா. இந்த கேமரா குறுக்குலாம் வழி விடுங்க. ஐயா கொடியை பின்னாடி கொடுத்துருங்க, முன்னாடி வச்சீங்கன்னா மக்களுக்கு மறைக்கும். கொடி வச்சுங்க, பின்னாடி கொடுத்துருங்க, பின்னாடி வச்சு. ஆனா பக்கத்துல இருக்கிற கொடி கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருங்க ஐயா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வட சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்காக நாம் அனைவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். பால் கனகராஜ் அவர்கள், அவர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியுங்கய்யா. ஒரு அற்புதமான வழக்கறிஞர், சென்னையை தன்னுடைய கோட்டையாக வைத்திருக்கக்கூடியவர். அவருக்கென்று ஆயிரக்கணக்கான அன்பு தம்பிகள், சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக வட சென்னையில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் இன்று உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்கள். மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது தெருமுனை கூட்டமாக இருந்தாலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய சென்னை மக்களுடைய கோபம் நமக்கு புரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் வேண்டாம், சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்க் சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். சிங்கிங் சென்னை, அவர்கள் சொன்ன பேரு சிங்கார சென்னை. ஆனா இன்னைக்கு சிங்கிங் சென்னையாக மாற்றி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தாத்தா காலத்தில் ஆரம்பிச்ச கதைங்க, இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கதை இல்ல. இந்த சிங்கிங் சென்னை என்பது தாத்தா காலத்திலே ஆரம்பித்து இன்னைக்கு பேரன் காலத்திலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கேட்பது ஒரே ஒரு 5 வருஷத்தை கொடுங்க. சென்னையில மழை வந்தால் தண்ணி எப்படி நிக்குதுன்னு நீ பாத்திரலாம். நாங்கள் சென்னை மக்கள்கிட்ட, சென்னையினுடைய சகோதர சகோதரிகள், இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். 5 ஆண்டு வட சென்னையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு கொடுங்கள். நிச்சயமாக அடியோடு சென்னையை மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது. ஐயா, இன்னைக்கு சென்னையில யாரிடம் சென்று கேட்டாலும் கூட, ஒரு சின்ன குழந்தையை கேட்டாலும் கூட அவர்கள் சொல்வார்கள், மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டலுக்கு வருவது உறுதி என்று ஒரு சின்ன குழந்தை கூட சொல்வார். தெரியாதவர்கள் நாம் யாரும் இல்லைங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தெரியாதவர்கள் நாம் யாரும் இல்லை. அரசியலை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டலுக்கு வரப்போகின்றார் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு ஐயா உங்களிடம் கேட்பது, அந்த 400 எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அதிலே பால் கனகராஜ் அவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் இங்கே இருக்கின்றார். கூட்டணி கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார். கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் கூட தங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்பது போல இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும்
இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகள் இந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய பாட்டாளிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் வண்ணை சத்யா அவர்கள், சிவபிரகாசம் அவர்கள், ஜி.வி. சுப்பிரமணியம் அவர்கள், ராஜாராம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் அண்ணன் சி.பி. ராமஜெயம் அவர்கள், அண்ணன் ஏ.ஆர். பழனி அவர்கள், அண்ணன் ஆனந்தன் அவர்கள், அண்ணன் சித்திக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சிவா அவர்கள், அண்ணன் ஜே.கே. ரமேஷ் அவர்கள், அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் ஐயா சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் பி.ஜி. சாக்கோ அவர்கள், அருண்குமார் அவர்கள், பாலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்கள் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அதிகமான தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய வடசென்னை. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வடசென்னை கிழக்கினுடைய மாவட்ட தலைவர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள், வடசென்னை மேற்கினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் எம்.கே. கபிலன் அவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் ஏ.என்.எஸ். பிரசாத் அவர்கள் எல்லோரும் கூட நம்முடைய வெற்றிக்காக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வேறு வேறு சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஜெய் கணேஷ், திருமுருகன், பிளாஸ்டிக் குப்பன் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் எஸ்.கே.டி. ரவி, ஜெகதீஷ், பாலு, கதிர், வெம்புடியான், சுரேஷ் அவர்கள், இந்த பூத்தினுடைய கிளை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர்களே, அடுத்த 20 நாட்கள், ஏன்னா 5 வருஷம் பால் கனகராஜ் அவர்கள் சென்னை மக்களுக்கு வேலை செய்ய நாம் அவருக்கு 20 நாள் வேலை செய்ய வேண்டும். அதை மறந்துடாது. 5 ஆண்டுகள் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் நமக்கு சேவகையாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்த 20 நாட்கள் நாம் அவருக்கு வேலை செய்ய வேண்டும். எல்லா வீட்டுக்கு போனுங்கய்யா, எல்லா மக்களையும் பார்க்கணும், தாய்மார்கள் இருக்கிறீங்க, எல்லோரையும் சந்தித்து அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். ஐயா, மக்கள் கேட்பாங்க, நம்ம ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் கேட்பாங்க. ஏன்னா முதல் முறையா நம்ம ஆட்சிக்கு வரலீங்க ஐயா, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து விட்டு மறுபடியும் 5 ஆண்டு காலம் வாக்கு கேட்கின்றோம். மக்கள் கேட்பாங்க. நீங்கள் தைரியமாக காலரை தூக்கிவிட்டு மக்களை பார்த்து சொல்லுங்க, வேலை செய்துவிட்டு அவருடைய அன்பை சம்பாதிப்பதற்காக மறுபடியும் களத்திற்கு வந்திருக்கிறோம். 10 ஆண்டு காலத்திலே அற்புதமான ஆட்சியை கொடுத்திருக்கோம். தலை குனிந்து தொண்டர்கள் செல்ல வேண்டாம், தலை நிமிர்ந்து போங்க. திமுகவுடைய தலைவர்களே நெஞ்சு நிமிர்த்தி நடக்கும்போது நமக்கு என்னங்க பிரச்சனை? இவ்வளவு வேலையை செய்துவிட்டு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை கொடுத்து விட்டு 10 ஆண்டு காலமாக அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்துவிட்டு 20 நாட்கள் நீங்கள் எல்லா வீடுகளுக்கும் சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும். மக்கள் கேட்பாங்க, என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் உங்க பாட்டுக்கு ஒரு நாள் முழுசா உட்கார்ந்து பேசாதீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாள் முழுசா உட்கார்ந்து பேசலாம். இவ்வளவு செய்திருக்கின்றோம், அவ்வளவு செய்திருக்கின்றோம் என்று ஒரு வாக்காளரிடம் ஒரு நாள் பேசலாம். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 10 விஷயத்தை சொல்லுங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம், 10 விஷயத்தை சொல்லுங்க. 10 விஷயங்கள் செய்திருக்கின்றோம். முதல் விஷயம் ஐயா, யாராக இருந்தால் எல்லா வேலையும் செய்யறவங்க இங்க இருக்கிறோம். திருவோரத்திலே கடினமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரி இங்க இருக்கிறாங்க. தொழில் நடத்துறவங்க இருக்கிறாங்க, தினமும் வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, ஆட்டோ டிரைவர் என்ன இருக்கிறாங்க, கடை வைத்து நடத்தக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறாங்க. எல்லோரும் கலந்து இருக்கக்கூடிய கலவையாக இருக்கின்றோம். எல்லோருக்குமே பொருளாதாரம் முக்கியம். ஐயா, அரசியல் வசனம் பேசலாம். இங்க திமுக காரங்க வந்து வடக்கு, தெற்கு, ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த 1960 பிஞ்சு போன செயற்படுத்தி மறுபடியும் போட்டுக்கிட்டு வந்து அதையே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா, முதல் விஷயம் நாம் பேச வேண்டியது பொருளாதாரம். இந்த நாட்டை பொருளாதாரத்திலே உயர்த்தி இருக்கின்றோம். நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது 11வது இடத்துல பொருளாதாரத்தில் இந்தியா இருந்தது உலக நாடுகள்.
இன்னைக்கு 5ஆவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. 10 ஆண்டுகள்ல நம்முடைய கடுமையான உழைப்பு உலகத்தினுடைய 5ஆவது பெரிய பொருளாதார நாடா மாத்திருக்கு. நம்முடைய சாதனை 1. திமுகவுடைய சாதனை 1 சொல்றேங்க ஐயா, அதே நீங்க சொல்லுங்க. திமுகவுடைய சாதனை என்னன்னா, கடன்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியது முதல் சாதனை. 33 மாதத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார்கள். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 3,50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 8,53,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் அவர்கள் செய்த சாதனை. நம்முடைய சாதனை 11வது இடத்துல பொருளாதாரத்திலிருந்து 5வது இடத்துக்கு உயர்த்தி இருப்பது நம்முடைய சாதனை. ஐயா 2வது, இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க ஐயா, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ நிம்மதியா தூங்கணும். சென்னைக்குள்ளே நடந்து சென்றால் எந்த வெடிகுண்டும் இங்க போற்றக்கூடாது, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு நமக்கு. என் நாடு பாதுகாப்பிலே உறுதியாக இருக்கு. இந்த நாட்டினுடைய உள்பகுதி முழுவதுமே மோடியை நல்லா பாத்துக்கிறாங்க. அவ்வளவு எளிதாக யாரும் இங்கே வந்துவிட்டு செல்ல முடியாது. காங்கிரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை பாரு, எங்கே பார்த்தாலும் குண்டுவெடிப்பு, ட்ரெயின்ல குண்டுவெடிப்பு, தீபாவளி அன்னைக்கு ஷாப்பிங் போறாங்க அங்க குண்டுவெடிப்பு, எல்லா இடத்திலும் குண்டுவெடிப்பு காங்கிரசினுடைய ஆட்சி நடந்தது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில இந்தியாவை பொறுத்தவரை வலிமையாக பலமாக ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். இதை திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல ஒரு அண்ணன், இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல ஒரு அண்ணன் ஹெல்மெட் போட்டு வந்தார். நான் கேட்டேன், ஏங்க நான் ஹெல்மெட் போட்டு வரேன். ஆனா திமுக ஆட்சியில எந்த ரவுடி எப்ப வந்து வெட்டுவான்னு தெரியாத ஹெல்மெட் போட்டு வெளியே வர்றாங்க. திமுகவுடைய 33 மாத காலம் சட்ட ஒழுங்கையும் பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. திமுகவுடைய ஆட்சியில சகோதரிகள் தாய்மார்கள் சொல்லுங்க, தைரியமா நீங்க ரோட்ல நீங்க நடந்து போவீங்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி செலுத்திக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. நம் ஆட்சியில இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கின்றோம் சகோதரர். சமநீதி சமூக நீதி. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அக்கா கனிமொழி அவர்கள் எனக்கு எதிராக வீதி வீதியா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனிமொழி அக்கா என்ன கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன், அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன் வீதி வீதியா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அண்ணாமலை அரசியல் கோட்டா சிஸ்டத்திற்கு எதிரானவன் எப்பொழுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய எம்பி எடுத்துக்க, கலாநிதி வீராசாமி அவர்கள் இந்த தொகுதியினுடைய எம்பி. எப்படிங்க எம்பி ஆனாரு? நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு ரோட்ல உட்கார்ந்து வேலை செஞ்சாருங்களா? இல்ல மக்கள் பணி செய்தாரா? இல்ல உண்மையாலுமே மக்கள் பிரச்சனை தெரியுமா? ஆற்காட்டு வீராசாமி என்பவருடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கோட்டால எம்பி ஆகி இருக்கிறார். அதனுடைய விளைவு நீங்க யாரும் அவரை பார்த்ததில்ல, அவரும் உங்களை பார்த்ததில்ல. ஆனா 5 ஆண்டு கால இந்தியால மக்களை பார்த்தாத ஒரு எம்பியா கலாநிதி வீராசாமி ஐயா. நம்மளது அப்படி இல்லை, உண்மையான சமூக நீதி இருக்கக்கூடிய ஆட்சியை காட்டி இருக்கின்றோம் ஐயா. நம்ம கிட்ட 76 பேர் அம்மா இருக்கிறீங்க, 76 பேர் நம்முடைய மந்திரி சபையில் இருக்கிறாங்க. 76 பேர், 11 பேர் பெண்கள், 11 பேர் பெண்கள் நம்ம மந்திரி சபை தாய்மார், 12 பேர் பட்டியலினத்தினுடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய மந்திரி சபையில 12 பேர், 27 பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து 27 பேர் அமைச்சர். ஐயா நான் மறுபடியும் சொல்றேன், இந்திய அரசியல்ல இது போன்று நடந்தது கிடையாது. சமூக நீதிக்கு இலக்கணமாக பாரத பிரதமர் இருக்கிறார். 11 பெண்கள் அமைச்சர்கள், 12 பட்டியலின சகோதர சகோதரிகள் அமைச்சர்கள், 27 பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்கள் அமைச்சர். நீங்க பார்த்து சமூக நீதினா திமுகவுடைய அமைச்சரவை 35 பேர் இருக்காங்க. பெண்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். அந்த 2 பேர்ல ஒருத்தர் அரசியல் கோட்டா, 2 பேர்ல ஒருத்தர் பக்கா அரசியல் கோட்டா. திமுகவுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர். 35 பேர், நாம 76. 11 பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து சகோதர சகோதரிகள் 20. இப்ப நீங்க சொல்லுங்க, யாராவது திமுக அமைச்சர் சமூக நீதி வாய்க்கிலேயே பேசினா இதை நீங்கள் சொல்ல வேண்டும். பழங்குடியினத்திலிருந்து வந்த திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி பழங்குடியினத்திலிருந்து ஆக்கி காட்டியிருக்கிறார். ஐயா நம்முடைய 3வது விஷயத்தை எல்லா மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணுங்க ஐயா. நாம் வந்த பிறகு ஒரு
மனிதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு முத்ரா கடன் திட்டம் 2 லட்சம் கோடி. யாராவது நம்ம கம்பெனி வச்சிருக்கிறோம், லேத்து பற்ற வச்சிருக்கிறோம், எந்த தொழிற்சாலை வைத்தாலும் கூட முத்ரா கடன் திட்டம் மூலமாக கடன் வாங்கலாம் ஐயா. சுபநிதி சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு 10,000, 20,000, 50,000 கடன். பாருங்க, நம்முடைய திட்டத்தில் வங்கிக்கெல்லாம் போக வேண்டாம், கை கட்டி நிற்க வேண்டாம், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா திமுகவுடைய சாதனை என்னங்க? ஏதாச்சும் பார்த்தா நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவாரு, இந்த வரியை உயர்த்திடலாமா. அதனால முதலமைச்சர் மாதிரி யாரும் மாட்டிடாதீங்க. தயிர் வரி உயர்த்து, பால் வரி உயர்த்து, வெண்ணெய் வரி உயர்த்து, மின்சாரம் கட்டணத்தை உயர்த்து, சொத்து வரி உயர்த்து, தண்ணி வரி உயர்த்து. இந்த அமைச்சரவை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை 33 மாதம் காலமாக விலையை உயர்த்துவது மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்றார். ஐயா, அடுத்து பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சுச்சு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்தியால நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா நாம் 4 ஜாதிகளை மட்டும்தான் நம்புகின்றோம். நாம நினைக்கிறது இவங்க நினைக்கிற ஜாதி மாதிரி இல்லை. பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி இல்லைங்களா? பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி. யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களோ மீனவர்கள் ஜாதி, வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க, இவர்களை மட்டும்தான் நம்முடைய அரசியலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயா, நம்மகிட்ட ஜாதி அரசியல் அவங்க சொல்ற மாதிரி பிரித்தாளக்கூடிய ஜாதி அரசியல் கிடையாது. நம்முடைய அரசியல் எல்லாம் மக்களை உயர்த்துவதற்கான அரசியல். எனக்கு எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்றாங்க ஐயா. திமுகவுடைய பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா 1960 டேப் ரெக்கார்டர் மாதிரி பாடிட்டு இருக்காங்க. இது தேசிய தேர்தலே மறந்து போயிட்டாங்க. இது மோடி ஐயா தேர்தல். மக்கள் எல்லாம் தேசியத்திற்காக ஓட்டு போடுறாங்க, மக்கள் மோடி ஓட்டு போடுறாங்க, மக்கள் ஒரு வலிமையான நாடு. அதிமுக சென்னை கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2 பிரச்சாரத்தை டிவியில கேளுங்க, நீங்க தயவு செஞ்சு கேளுங்க, டிவியில கேளுங்க. அந்த பிரச்சாரம் என்பது நாட்டுக்காக பேசுறாங்களான்னு கேளுங்க. அதிமுகவுடைய பிரச்சாரம் சென்னை கவுன்சிலர் எலெக்ஷனை போல இருக்கு. திமுகவுடைய பிரச்சாரம் 1960 சட்டப்பேரவை எலெக்ஷனை போல. இரண்டு கட்சிகளுக்கும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மக்கள் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அலை அலையாக வருகின்றார்கள் என்று புரியவில்லை. ஆனால் காரணம், மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள், மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும், மோடி அவர்கள் 3வது முறையாக அமர வேண்டும். அதில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சொல்றாங்க, எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? அதிமுக சொல்றாங்க, மேல நாங்க வரமாட்டோம், ஆனா மேல வர்றவங்களை வலியுறுத்துறதுக்காக ஓட்டு போடும். அப்படின்னு சும்மா தக்காளி தொக்கா, அவரு பால் கனகராஜன் தக்காளி தொக்கா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள், நாங்க மேல ஆட்சிக்கு வரமாட்டோம், மேல யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்க போய் அப்படி நைஸா வலியுறுத்திட்டு வருவோம் அப்படின்னு. ஐயா, வலியுறுத்துவதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். வேலையை செய்வதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். சென்னை மக்கள் இன்னொரு மழை வெள்ளத்தில் சிங்கிங் சென்னையாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இந்த களம் இறங்கியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், இது ஒரு தேசிய தேர்தல், நாட்டுக்கான தேர்தல். எம்பியினுடைய வேலை முற்றிலும் வேறு. மேலே மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு கீழே மோடி அவர்களுடைய அன்பு தம்பி பால் கனகராஜ் அவர்கள் தான் தாமரை சின்னத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை இங்கே வர வைக்க வேண்டும். ஒருவேளை கலாநிதி வீராசாமி வந்தா என்ன சொல்லுவாரு? ஒரு வேலைன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? மேல மோடி இருக்காரு, எனக்கு மோடியை தெரியாது, அதனால நான் என்ன செய்வேன். ஆனா இவருக்கு மோடியை தெரியும், மோடிக்கு இவரை தெரியும். மோடி அவர்களுக்கு பால் கனகராஜ் தெரியும், பால் கனகராஜ் அவர்களுக்கு மோடியை தெரியும். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த முறை அந்த தவறை செய்யக்கூடாது. இது தேசிய தேர்தல், மோடி அவர்களுக்கான தேர்தல், நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல். அதனால் பால் கனகராஜ் அவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும். ஐயா, இன்னைக்கு பார்த்த நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்கார். நாமினேஷன்ல பெரிய கலாட்டா பண்ணி நாமினேஷன் ஆச்சு. பால் கனகராஜன் நாமினேஷன் பண்ணவே விடல. அவர் சொத்து பட்டியலை பார்த்தேன், எவ்வளவு சொத்து வச்சிருக்கார். ஐயா, வேட்பு மனுவில் கலாநிதி வீராசாமி அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய மதிப்பு 31 கோடி ரூபாய். நம்புறீங்களா?
நம்புறீங்களா? ஐயா நம்முடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல கலாநிதி வீராசாமியுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு 2923 கோடி ரூபாய் நம்ம காட்டினோம். 2923 கோடி ரூபாய். யாருக்காவது சந்தேகம் இருக்குனாங்க ஐயா, அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து எங்கெங்கே வைத்திருக்கின்றார்கள், எந்த நிறுவனத்திலே வைத்திருக்கின்றார்கள், அதனுடைய மொத்த பதிப்பு ஐயா வெறும் 2923 போடல, ஒரு சொத்தையும் போட்டு அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பை போட்டு கூட்டி 2923 கோடி போட்டு. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க, சென்னை கோயம்பேட்டில் அரசினுடைய 62.93 சதுர மீட்டர் அளவிலான கிராம நத்தம் நிலத்தை நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள், அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி ஐயா, அதை தவிர மக்களுக்கு பணி செய்யக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இந்த தொகுதியில மறுபடியும் கலாநிதி வீராசாமி அவங்க வேட்பாளரா போட்டி போடுறாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர் பையன் உங்களுக்கு தெரியுமா? துரைமுருகன் என்ன பையன் இருக்கிறார். கதிரானந்த் அவர்கள் சொல்றாங்க, வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள்லாம் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க. என்ன யாரும் அடிக்க வந்துடாதீங்க, அவர் சொன்னதை நான் சொல்றேன், எனக்கு கோபம் தான், ஆனா சொன்னது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். கதிரானந்த் அவர்கள் மேடையில் சொல்றாங்க, திமுகவினுடைய ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள்லாம் திடீர்னு மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, கொச்சையா பேசுறாங்க, அதெல்லாம் இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிட்டாங்களாம். அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சுக்கு. நான் வட சென்னையிலே சொல்லிவிட்டு போகின்றேன், நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவங்க ஊருக்குள்ள எந்த காரணத்துக்கு விட்டாது. ஏதோ இவனுக்கு கொடுக்கிற 1000 ரூபாயில தான் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி மினுக்கு மினுக்குன்னு போட்டுக்கிறோமா, பாயிண்ட்ஸ் பவுடர் போட்டுக்கிறோமா. ஆனால் சகோதர சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முழுவேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறான். தப்பி தவறி அந்த வண்டியில ஏறிடாதீங்க. அந்த பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க, தப்பி தவறி ஏறிடாது. எப்ப கூரை இருந்து தெரியாது. ஒருவேளை தைரியமா மனசை திரைப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணன் பொன்முடி வந்து ஓசி ஓசி ஓசிம்பா. ஏன் நீ வண்டி விடுறதில்ல, வண்டி உருப்படியா விடுறதில்ல, ஏதோ ஆசிரியர் அவசரத்துக்கு அந்த வண்டியில் ஏறினா பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்முடி ஒரு பக்கம், துரைமுருகனுடைய மகன் மினுக்கு மினுக்கு பெண்கள் இருக்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கிற ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கிறான். ஐயா 1000 ரூபாய் உரிமை தொகை. திமுக காரங்க சொல்றாங்க, பாலக்கராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி வந்தா 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க. நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன், அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்குங்க, நாங்க 1500 ரூபாய் கொடுக்கிறோம், அது எங்களுக்கு ஒத்து. இன்னெல்லாம் பாருங்க பிரச்சாரம், கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழகா அப்படியே போயிடுறாங்க. ஒருத்தர் செங்கலை தூக்கிட்டு வருவார், விட்டாதீங்க அவரை மட்டும். ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வருவார். அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல, தாத்தா பேசுற பொய்யிலும் தப்பிச்சு அப்பா பேசுற பொய். இன்னைக்கு பேரன் கிளம்பி இருக்கிறான், அப்பா தாத்தாவோட என் பொய்ய கேளுங்க. சகோதர சகோதரிகளே, வெறும் பொய்யை மட்டும் பேசுவதற்கா இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய என்னன்னா, ஐயா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க. திமுக சொல்வது அடிக்கடி மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. திமுக சொல்வது மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. இந்த அக்கா கால் வச்சு எல்லா கால் வச்சு, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, நாங்க 100 ரூபாய் கொடுத்தா 28 ரூபாய் கொடுக்கிறாங்க. கேட்டீங்களா? சொன்னாங்களா ஐயா? சரி ஐயா, கோபாலபுரத்திற்கு பணம் கொடுத்தா தான் நம்ம பணம் கொடுத்தா கணக்கு எழுதுவாங்களாம். அதாவது 100 ரூபாய் கொடுப்பாங்களாமா, நாம தமிழக அரசுடைய பட்ஜெட் கொடுப்போமா, அது மட்டும்தான் கணக்கா 28 ரூபாயா. ஐயா 45 லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது கணக்கு இல்லையா? அந்த 45 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ நிதியில இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. 30,000 ரூபாய். இவன் 1 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடுற சீல் இருக்குதுங்களா பாருங்க. 30,000 ரூபாய் 45 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா. மொத்தமே இல்ல, அது கணக்குல வராதாமா. ஏன் கணக்குல வராதுன்னா, அது மோடி நேரம் அக்கௌண்ட்ல போட்டாரு, நான் கமிஷன் அடிக்க முடியல, அது 28 ரூபாய் கணக்குல வராது. இன்னைக்கு பெண்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு
அது கணக்கு இல்லையாமா, கோபாலபுரத்து மூலமா கொடுத்தா தான் கணக்கு. சுவநிதி சாலையோர பெரியவர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு 10,000 20,000 ரூபாய் சுவநிதி மூலமாக பணம் கொடுக்கும். முத்ரா கடன் திட்டம் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். அதெல்லாம் இது பரோட்டா, இந்த சூரியன் பரோட்டா சாப்பிடுவார், அதெல்லாம் இல்ல, அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி. நாம் நேரடியாக வங்கி கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா. இந்த கோபாலபுரத்தை கொடுத்து எதுக்கே கொடுக்கணும்? கமிஷன் அடிக்கவா? இவன் கமிஷன் அடிக்கவா? சகோதர சகோதரிகளை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வைக்கக்கூடிய ஒரு விஷயமும் போய் வட இந்தியாவுக்கு போங்க, வட இந்தியாக்காரனை திட்டுறான், நண்பர்கள் அங்க இருக்கிறான், என்ன சொல்றாங்க, என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் மோடியை கொண்டே தமிழ்நாட்டிலே வச்சுக்கிற, எங்க ஊர் பக்கம் எடுப்பான், எப்ப பார்த்தாலும் இந்தியா இருக்கிறார். காசி தமிழ் சங்கம் உங்க ஊருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்த மாட்டார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் உங்க ஊருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்தல. வட இந்தியாவுடைய நண்பர்களை திட்டுறான். ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்றாரு, அடிக்கடி இங்கே வர்றாரு, தமிழ் தான் கத்துக்க முடியலன்னு வருத்தப்படுறாரு, மேடையிலே கண்கலங்கிறாரு, உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுகின்றார்கள், மோடி அவர்களை நீங்க தமிழ்நாட்டுக்காரனா ஆக்கிக்கீங்க, அங்கேயே வச்சு. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது, மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மோடியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. நீங்க நம்புறீங்களா ஐயா? ஐயா சத்தியமா சொல்லட்டுமா, உண்மை சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்ததை விட மோடி அதிகமா பார்த்திருக்கிறாங்க. இவரு ஸ்டாலின் ஐயா மேக்கப்பை போட்டு சைக்கிள் எடுத்து அதை ஓட்டி போறதுக்குள்ள மோடி ஐயா 3 முறை வந்து மக்களை பார்த்து டெல்லி போயிடுறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுகின்றேன், சகோதர சகோதரிகளே, நீங்களே உண்மையை பாருங்க. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டிலே பார்த்ததை விட மோடி அவர்களை தமிழகத்திலே அதிகமாக பார்த்திருக்கின்றீர்கள். அதுதான் மோடி அவர்கள் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடுகின்றார்கள் என்கின்ற உண்மை. அதனால் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சரித்திர வாய்ப்பை நாம் தவறவிடக் கூடாதுங்க. சரித்திர வாய்ப்பு, மறுபடியும் இந்த வாய்ப்பு வராது. மறுபடியும் மோடி இருக்கணும், இங்க திமுக இருக்கணும். நம்முடைய நல்லாட்சி இருக்கணும், இங்கே மோசமான ஆட்சி இருக்கணும். மறுபடியும் அண்ணன் பால் கடராஜ் வேட்பாளராக இருக்கணும். இந்த சூழல் அமைஞ்சு வரும். இல்ல இந்தி கூட்டணி ஒண்ணு கிளம்பி வந்திருக்குங்க ஐயா. இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு வீடியோ போட்டோம், நீங்களா பாத்தீங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி உட்கார்ந்து இருப்பாரு, ராகுல் காந்திக்கு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க, பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களேங்க, வெக்கமா இல்லையா? மாப்பிள்ளை ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க. உடனே ராகுல் காந்தி சொல்றாரு, அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க, ஆனா நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. உடனே பொண்ணோட அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. உடனே லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் சொல்லுவான், அப்பா நான் வேணா மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டமா. லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, நீ பீகார்ல மாப்பிள்ளையா இருப்பா, இந்தியாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, நான் புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா. சோனியா காந்தி சொல்லுவாங்க, 40 வருஷமா ஒரு மாப்பிள்ளைய தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன், இவரு மாப்பிள்ளை. சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி கூட்டணியில தலைவர்களே கிடையாது, பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. இவருடைய கையிலே நம்முடைய நாட்டை கொடுக்க போறோமா? அதுல நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நானு நீங்க தமிழ்நாட்டில் பண்ணதே போதும், அப்படியே ஓரத்தில் உட்கார்ந்துருக்க நாங்க பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு தலைவர்கள் கிடையாது. இந்தி கூட்டணியை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி இந்தி கூட்டணி. அதனால் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை மறுபடியும், மீனவ சொந்தங்கள் நிறைய பேர் இருப்பது வடச்சென்னை. அதனால்தான் பால் கடராஜன் இங்கே களமிறக்க வேண்டும் என்று களமிறக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, மீனவ சொந்தங்களுக்கு முதலாக தனி அமைச்சரவை ஆரம்பிச்சது யாருங்க ஐயா? 1947 சுதந்திரம், 52ல முதல் அரசு, 2019 தான் மீனவர்களுக்கு முதலாக ஒரு தனி அமைச்சரவை. 2019 தான் மீனவ சொந்தங்களுக்கு தனி அமைச்சரவை ஆரம்பிக்கும். ஏன்? மோடி அவர்களை பொறுத்தவரை மீனவ சொந்தங்கள் இந்தியாவுடைய 2வது ராணுவம். நீங்க மீனவர்கள் கிடையாதுங்க, மீன் விவசாயிகள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மீன் சொந்தங்கள் இந்தியாவுடைய 2வது ராணுவம் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டிற்காக பாடுபடக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு 2019 தனி அமைச்சரவை. மோடி ஐயா கன்னியாகுமரியில் சொன்னார், 5 மீனவர்களுக்கு இலங்கையிலே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுது மோடி ஐயா சொன்னாங்க, எல்லா கதவையும் தட்டினேன், எல்லா ஜன்னலையும் உடைச்சேன், அந்த நாட்டுக்கிட்ட என்னையெல்லாம் பலத்தை பயன்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பயன்படுத்தி இலங்கையிலிருந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை ஒரு கீறல் இல்லாமல் மீட்டுக் கொண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடிக்கு தெரியும், பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தவர். பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக 14 ஆண்டுகள் பணி செய்தவர். அவர்களுக்கு தெரியும் மீனவ சொந்தங்களுடைய அருமை பெருமை தெரிந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய வட சென்னையில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்துல அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த அற்புதமான மாலை நேர தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்த ஐயா, மறந்துடாதீங்க 20 நாள் நீங்க எல்லா வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரிக்கும். சிறுபான்மை சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. சென்னைனாவே திமுக காரங்க போய் பேசுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையிற்கு எதிரி என்றால் எதற்காக சிறுபான்மையிற்கு இங்கே சீட்டு கொடுத்திருக்கின்றோம்? ஐயா, ஒரு சிறுபான்மையர் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த, அது பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர்னா, பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 மணி வரைக்கும் ஆண்டவனே ஏசு கிறிஸ்தே வந்தாலும் போன்ல பிடிக்க முடியாது. 1 மணிக்கு மேல போன் எடுப்பார். அண்ணா எங்கனே இருந்தீங்க? ஆனா சர்ச்சில் இருந்தேன், இப்பதான் மாஸ் முடிச்சுட்டு வந்தேன், 4 மிஸ் கால் இருந்துச்சு, என்னன்னு. அந்த அளவுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். அதே நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையினருக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிறிஸ்தவர்கள் சீட்டு கொடுத்திருக்கிறாங்களா? ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ சமுதாயத்தை இதயத்திலே வைத்திருக்கின்றோம். இந்த முறை கிறிஸ்துமஸ் விழா பாரத பிரதமருடைய வீட்டில் கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு, பாத்தீங்களா? பாரத பிரதமருடைய வீட்டில். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சொந்தங்களே, உங்களுக்கு உண்மையான நிஜ பாதுகாப்புனா அது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் கூட இஸ்லாமிய நாடுகள் விருதாக கொடுக்கிறாங்க. 19 விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. உலக நாடுகளுடைய தலைமை விருதுகள், அதிலே 8 விருதுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்தபட்ச விருதை பாரத பிரதமர் கொடுத்தார். அவங்களுக்கு தெரியாது, திமுக தெரியும். அதனால் சகோதர சகோதரிகளே, பால் கனகராஜ் அவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருத்தமான அற்புதமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாக்களிக்க வேண்டும், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மோடி அவர்கள் 400ல பால் கனகராஜும் ஒருவர். ஆண்டவன் ஆசீர்வதித்தால் மோடி அவர்கள் 76லும் ஒருவராக இருப்பதற்கான முழு தகுதி இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்கள். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் சேருகிறார். திரைப்பட குணச்சித்திர நடிகை மணிமேகலை அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறார். வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்கள், பிரசாத் அவர்கள், வைகோ செல்வம், சாய் கண்ணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் மாநில தலைவர் அவர்களோடு சேர்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ரமேஷ் பிரபா மாநில வழக்கறிஞர் பிரிவில் இருந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்கிறார். அண்ணன் பிஜு ஜாக்கா அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சாலை அளித்தார். பாமக சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் ஓபிஎஸ் கட்சியின் சார்பாக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஊழலை ஒழிக்க வந்த மலை, ஊழலை ஒழிக்க வந்த மலை, ஊழலை ஒழிக்க வந்த தலை, ஊழலை ஒழிக்க வந்த தலை. நமது சின்னம் உங்கள் சின்னம், ஓபிஎஸ் நமது சின்னம் உங்கள் சின்னம். அண்ணன் ஜே.கே. ரமேஷ் அவர்கள் ஓபிஎஸ் அணியிலிருந்து ஊழலை ஒழிக்க வந்த தலை. வடசென்னை மாவட்டத்தில் அண்ணன் ஜே.கே. ரமேஷ் அவர்கள். காங்கிரஸ் வட்ட தலைவர் வி தனசேகர் அவர்கள் தங்களை சாந்தகுமார் வழக்கறிஞர் மாநில காங்கிரஸ் பிரிவிலிருந்து தலைவர் முன்னிலே நம்மை இணைத்துக் கொள்கிறார். சட்டமன்ற அமைப்பாளர், திருவொற்றியூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஜெய கணேஷ் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு தாமரை மாலை அணிவிக்கின்றார். என்ன மாலை?